நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கள் கிழமை. தூய கன்னிமரியா திரு அவையின் அன்னை என்கிற சிறப்பான நாளை இன்று தாய் திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவரே தாய் என்கிற ஒரு அடையாள சொல்லாடலை இன்றைக்கு அன்னை மரியாளுக்கு உரித்தாக்கி தொடக்க நூலின் வார்த்தைகளை சொல்லி நம்மையும் உயிருள்ள அனைவருக்கும் தாயாக தாய் மரியாள் விளங்குகிறார் என்கிற உண்மையை உணர்த்துகிற இந்த இறை வார்த்தைகளோடு நாமும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. இன்று திருப்பாடல் 87 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன என்கிற வார்த்தைகள் கடவுளின் நகராக இருந்தாலும் கடவுளின் மக்களாக இருந்தாலும் அவர்களை பற்றி மேன்மையாக பேசப்படும் என்கிற அடையாளத்தை இன்று நமக்கு உணர்த்துகிற இந்த வார்த்தைகளை நாம் பல்லவியாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகிறார் என்கிற இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது மனித பலத்தை அல்ல, கடவுளின் திட்டத்தை உணர்ந்து செயல்படுகிற ஆற்றலையே ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை அடையாளப்படுத்துகிற இந்த வார்த்தைகளை நாமும் சிந்தித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். அதாவது ஆண்டவரை அறியாத பிள்ளைகளையும் ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுவார். இதோ அதற்காகவே ஆண்டவர் செயலாற்றுகிற கடவுளாக இருந்திருக்கிறார். அவர் செயல்பட்ட விதங்களையெல்லாம் நாம் கண்ணோக்கி பார்க்கிற போது அவர் மனிதர்களை தெரிந்தெடுத்து
அவர்களை தன் திட்டத்திற்காக பிறப்பிக்கச் செய்தவர், அவர்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருந்து அவர்களோடு வழிநடந்திருக்கிறார். இன்று நம்மோடும் வழிநடக்கிற அந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடி செபிக்கிறோம். பரிசுத்த இரக்கமும் உமது கிருபையும் எங்களை தாங்கி வழிநடத்துவதாக. ஆண்டவரே, நீர் புகழ்பெற தகுதியுள்ளவராயிருக்கிறீர். நாங்கள் உம்மை போற்றி புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாக உம்மையே நாங்கள் சார்ந்து பயணிக்க உதவியருளும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.